Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. இன்றைக்கு 9 வருடங்களுக்கு முன்னர் ஆழிப்பேரலையாய் வெகுண்டெழுந்த இயற்கை எம்மை ஆட்டம் காணச் செய்தமையை எவராலும் இலகுவில் மறந்துவிட முடியாது. ஆசிய நாடுகளின் பூகோளவியல் எல்லைகளை மறைத்து விசாலமான எம் நாட்டின் பல மாவட்டங்களின் விட்டங்களை குறைத்துச் சென்ற ஆழிப்பேரலையின் கனத்த நினைவுகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று நினைவு கூறுகின்றது. நாட்டை சூழவுள்ள இந்த அழகிய சமுத்திரம் மக்களின் துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கெடுக்கும் இயற்கையின் மகோன்னத சிருஷ்டிப்பு. 2004 ஆண்டு டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை நத்தார் பண்டிகையை தொடர்ந்து வந்த அன்றைய தினம் பூரணை நாள். அன்றும் வழமை போலவே மக்கள் தமது நாளாந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். தொலைதூரத்தில் இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவுக்கருகில் பாரிய அழிவொன்றுக்கான துர்சகுனங்கள் தென்பட்டதை எவரும் அறிந்திருக்கவில்லை. அமெரிக்காவின் புகழவியல் ஆய்வு மையத்தின் கணிப்பீடுகளுக்கு அமைவாக காலை 6:58 அளவில் 9 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பாரிய பூமி அதிர்ச்சி ஒன்று இந்து சமுத்திரத்தை ஒரு கணம் ஸ்தம்பிதமடையச் செய்தது. சில நிமிடங்களில் அதன் தாக்கம் இந்த சமுத்திரத்தில் உள்ள பல நாடுகளிலும் ஒப்பாரியாக எதிரொலித்தது. எம் நாட்டவர்களுக்கு முதல் ஒருபோதும் பரிச்சயம் இல்லாத சுனாமி பேரலை அன்று ஊழியின் இறுதியாக கண்முன் நின்றது. சுனாமி பேரலை காலை 7:28 அளவில் இந்தோனேஷியாவை துவம்சம் செய்ய ஆரம்பித்தது. காலை 8:50 அளவில் மாம்பழ வடிவிலிருந்து இலங்கை தீவின் கரையோரங்களையும் ஆழிப்பேரலை விழுங்க ஆரம்பித்தது. 20 நிமிடங்கள் மாத்திரம் ஊழி கூத்தாடிய சுனாமி பேரலை வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத மாபெரும் அழிவையும் ஓயாத ஒப்பாரியையும் உரித்துச் சென்றது. சிலப்பதிகாரத்தில் பூம்புகாரின் காவிரி பூம்பட்டினத்தை அன்று துவம்சம் செய்த கடல்கோள் அனர்த்தம் இதுவோ என்று பலரும் பெருமூச்சு விட்டனர். நாம் அந்தியேட்டி செய்வதற்காக செல்லும் அந்த கடல் சில நிமிடங்களில் சுமார் 45,000 பேருக்கு எம் நாட்டில் ஆழிப்பேரலையாய் அந்தியேட்டி கடன் நிறைவேற்றியிருந்தது. தனது வாழ்விடத்தை விஸ்தரித்துக் கொள்வதற்காக மேலும் பல குடியிருப்புகளையும் சொத்துக்களையும் கூட ஆழிப்பேரலை அழிவுக்குள்ளாக்கியது. ஆயினும் அனர்த்தங்களினால் இழந்த எம் சொந்தங்களையும் கனத்த அவர்தம் நினைவலைகளையும் மீட்டும் போது இதயங்களில் ரணம் மாத்திரமே எஞ்சுகிறது. ஆழிப்பேரலையில் ஆழ்ந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காய் நாம் அனுதினம் பிரார்த்திப்போம்.